இந்த ஒரு ஒரு முழுமையான படம்னு சொல்லுவாங்கல்ல, எம்ஜிஆருக்கு எப்படி உலகம் சுற்று வாலிபன் அந்த மாதிரியான படமோ, இது வந்து விஜயகாந்துக்கு வந்து பிளான் பண்ணி 100வது படம் பிரம்மாண்டமா இருக்கணும். அது ஒரு கனமான கதையா இருக்கணும். ஒரு ஒரு காட்டுக்குள்ள போய் வீரப்பனை நீங்க பிடிச்சிட்டு வரீங்க. அது வீரப்பன் உயிரோட இருந்தப்பயே. அதான் நான் லியா தலிகான் பேட்டியில கேட்டேன். என்ன சார் உங்கள மிரட்டினாரா? வீரப்பன் வந்து விஜயகாந்துக்கு ஃபோன் மிரட்டல் விட்டாரா? ஏன்னா அவர் உயிரோட இருக்காரு வீரப்பன். உயிருடன் இருக்கும்போது வீரப்பனை பிடிக்கிற மாரி ஒரு படங்கிறப்ப வீரப்பன், "ஓ! என்னை பிடிக்கிற மாரி நடிச்சிட்டியோ?" அப்படின்னு விஜயகாந்த் மிரட்டினாரான்னு கேட்டேன். ஆனா அப்படி இல்லைன்னு சொல்லியிருந்தாரு லியா தலிகான். அதனால இந்த படம் வந்து ஒரு பெரிய விஷயம் தான். வீரப்பன் உயிரோட இருக்கும்போது, அவங்க ஜெயலலிதா ஆட்சியில அரசியல்வாதிகளை கிண்டல் விமர்சிச்சு, வீரப்பனை விட மோசமானவங்க அன்றைய அரசியல்வாதிகள் தான் சொல்லி எடுக்க ஒரு துணிச்சல் வேணும். அப்படி ஒரு டயலாக வந்து லியா தலிகான் படத்துல எழுதியிருக்கிறாரு. பெரிய விஷயம் தான். அது ஒரு காலகட்டம். இப்ராஹிம் ராவுத்தர், விஜயகாந்த், லியாகத் அலிகான் அப்படிங்கிறது துணிச்சலா நாட்டுல நடக்கக்கூடிய அந்த அரசியல் அவலங்கள படமா எடுப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஆட்டோ சங்கர் இந்த பெண்கள கடத்தி கடத்தி கொலை செஞ்சத வச்சு ஒரு படம் எடுத்தாங்க. இந்திரா காந்தி கொலைய பேஸ் பண்ணி மாநகர காவல் எடுத்தாங்க. வீரப்பன பிடிக்க போற மாரி கேப்டன் பிரபாகரன் எடுத்தாங்க. அப்ப மக்களுக்கு வந்து ஒரு கிரைம் நாவல் தன்னோட நெருக்கமானது. நிஜத்துல வீரப்பன் இருக்கிறான். நிஜத்துல ஆட்டோ சங்கர் இருக்கிறான். நிஜத்துல இந்திரா காந்தி படுகொலை நடைபெற்றது. கண்ணுக்கு எதிர தெரிஞ்ச சம்பவங்கள படமாவும், அதுல மீட்கின்ற, போராடுகின்ற ஒரு கதாநாயகனா விஜயகாந்த். இதுல வேற எந்த ஹீரோ போட்டாலும் எடுபடாது.